Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. இன்றைக்கி நாம் ஹெல்த்தியான வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான ரொம்பவும் சிம்பிளான ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மார்னிங் டைமில் எல்லாருமே நாம் பிஸியாக இருப்போம் லஞ்ச் ரெடி பண்ணுறதுல. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணுற லஞ்ச் குயிக்காகவும் இருக்கணும், அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட லஞ்ச் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த புலாவ் செய்யறதுக்காக தேவையான வெஜிடபிள்ஸ் பார்த்துக்கலாம். ஒரு கேப்சிகம், அதாவது ஒரு குடைமிளகாய், 2 கேரட், ஒரு 10 அளவுக்கு பீன்ஸ், ஒரு உருளைக்கிழங்கு, இது மட்டும் நம்ம சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸோட அளவுலாம் உங்கள் விருப்பத்தை பொறுத்து கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே கொஞ்சம் அதிகமாக தான் வெஜிடபிள் ஆட் பண்ணுவேன். அடுத்ததாக தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக மசாலா பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். அது 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், சின்னதாக பட்டை, அடுத்தது கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை, இதுதான் எடுத்து வச்சுருக்கேன். இது தாளிக்கிறத ஒரு குக்கர் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. அது சூடான பிறகு மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடான பிறகு 2 சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயமும் 2 பச்சை மிளகாய், இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் கூட உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது தான் இந்த காரமே கரெக்டாக இருக்கும். அடுத்து தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும். வெங்காயம் பெரிய சைஸாக இருந்தால் 1 ஆட் பண்ணிக்கோங்க, மீடியம் சைஸாக இருந்தால் 2 ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயத்தோடையே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். அப்போ ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் தக்காளி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போன பிறகு இதுக்காக ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் இருக்கும் நமக்கு. அதாவது 2 வெங்காயத்துக்கு 1 தக்காளி கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தக்காளி ஆட் பண்ண வேணாம். இது நல்லா நமக்கு வதங்கி வந்த பிறகு ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா நமக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். புலாவ் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஸ்பைசியாக. இது ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே நம்ம இந்த வெஜிடபிள் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். ஒரு 3 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் வதக்குனிங்கன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் வதங்கி வரட்டும். இதுக்காக நாம் எடுத்து வச்சுருக்க அரிசி பார்த்துக்கலாம். இதுக்காக நான் பாஸ்மதி ரைஸ் 1.5 கப் எடுத்திருக்கேன், அதாவது 300 கிராம். இதை நல்லா அலசி ஒரு 3/4 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணுற குக்கிங் ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக நாம் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி யூஸ் பண்ணுவோம். ஆனால் எப்போவுமே நம்ம மிக்சட் ரைஸ்லாம் பண்ணும்போது டோட்டல் மெஷர்மெண்ட்டில் 1/2 டம்ளரோ இல்லை 1/4 டம்ளரோ குறைவாக ஆட் பண்ணும்போது சாதம் நமக்கு நல்ல உதிரி உதிரியாக இருக்கும். அதே போல் சாப்பிட்றதுக்கும் நமக்கு தொண்டையில் அடைக்காது. இப்போ 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ குக்கர் மூடியை லைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் இது போல் லைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஏன்னா காய் கொஞ்சம் வெந்து நல்லா கொதித்து வரணும். தண்ணி கொதித்து வரும்போது அரிசி ஆட் பண்ணணும். எந்த மிக்சட் ரைஸ் செஞ்சாலும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈவன் பிரியாணிக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாம் அரிசி அதோட ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் ஊறி இருக்கும், அவ்வளோதான். இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட அப்படியே கழுவி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் மூடியை லைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அது நல்லா கொதித்து அதிலே வெந்து கொஞ்சம் தண்ணி வடிஞ்சு வந்துடும். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா வடிஞ்சு அரிசி இது போல் மேலேயே தெரியும். இது போல் செய்யும்போது மசாலா பொருட்கள், அதாவது காரம், உப்பு எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி நல்லா வெந்து வரும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி கொடுத்து இது மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இப்போ நம்ம குக்கர் மூடியை டோட்டலாக க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டுக்கலாம். இப்போ வெயிட் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 7 மினிட்ஸ் வேக வச்சா போதும். இப்படி வேக வைக்கும்போது சாதம் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். ஏன்னா நம்ம முதல்லையே குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணி விசிலுக்கு வெயிட் பண்ணோம்னா சில டைம் அதிகமாக விசில் வந்துச்சுன்னா ரொம்ப குழஞ்சிரும், குறைவாக விசில் இறக்குமா வேகாது. ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். உங்களோட மிக்சர் ரைஸ், புலாவ், பிரியாணி எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். உதிரி உதிரியாக நல்லா வெந்தும் இருக்கும். பாருங்கள், நம்மளோட வெஜிடபிள் புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகள் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வெஜிடபிள் புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை சர்வ் பண்ணிக்கலாம்.
மார்னிங் டைமுக்குள்ளே லஞ்ச் ரெடி பண்ணி டிஃபன் ரெடி பண்ணி லஞ்ச் பேக் பண்ணணும். ஸோ அந்த அர்ஜென்ட்டில் நம்ம கொடுக்குற லஞ்ச் பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அதே சமயம் குவிக்காக ரெடி பண்ணுற மாதிரியே இருக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வெஜிடபிள் கட் பண்ணுற டைம் தான். மற்றபடி தாளிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரே குக்கரில் ஃபுல்லாக தாளித்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஜஸ்ட்டு உங்களுக்கு 15 to 20 மினிட்ஸ் தான் ஹார்ட்லி எடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு சைடு நீங்கள் டிஃபன் ரெடி பண்ணி ஈஸியாக நீங்கள் முடிச்சிக்கலாம் காலையில் வேலையை. அதே போல் வெஜிடபிள் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த வெஜிடபிள் புலாவை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.